guys, welcome back to Life Wonder. So இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா balanced chemical equation. So balanced chemical equationல mostly வந்து 1 mark type of questionsலாம் கேட்கும்போது அதுக்கு நம்ம எப்படி 1 minute-குள்ளே நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஒரு 2 to 3 times நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக 1 minute-குள்ளே நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே balanced chemical equation. So balanced chemical equation அப்படின்னா என்னன்னா balanced chemical equation is the one in which the number of different atoms on both the reactant and the product side are equal. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். So balancing chemical equation is necessary as it should obey the law of conservation of mass. So law of conservation of mass அப்படின்னா என்னன்னா வந்து mass can neither be created nor destroyed during a chemical reaction. So balancing the chemical equationக்கு வந்து அதுக்குன்னு எந்த ஒரு டிஃபைனான மெத்தட் கிடைக்க இல்லை. பட் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். PCl5 அப்படின்னா அது என்னன்னா phosphorus trichloride plus H2O that is dihydrogen monoxide that is water gives us H3PO4 அப்படின்னா வந்து phosphoric acid தான் அப்படி சொல்லுவாங்க plus HCl. ஸோ HClனா வந்து ஹைட்ரஜன் குளோரைடு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் வந்து ABCD ரூல்னு சொல்லணும். தட் இஸ் எனிபடி கேன் டூ இட் ரூல். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது என்னோட நோட்டில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றுக்குமே வந்து ABCDன்னு எடுத்துக்கலாம். இதே இந்த இடத்துல வந்து 3 காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ABCன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னு எழுதிட்டு இந்த கீழே இருக்க இந்த காம்பவுண்ட் எடுத்து நான் இந்த இடத்துல எழுதிக்கணும். தட் இஸ் PCl5. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Bக்கு வந்து H2O. நெக்ஸ்ட் வந்து Cக்கு வந்து H3PO4. லாஸ்ட் வந்து Dக்கு வந்து HCl. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் வந்து என்னென்னா ABCDக்கான வேல்யூ தான் நம்ம இதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல்ல எலிமெண்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. எலிமெண்ட்ஸ்னால் இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு P இருக்குது, நெக்ஸ்ட் வந்து Cl இருக்குது, அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட H இருக்குது, லாஸ்ட்டு நம்மக்கிட்ட O இருக்குது. இந்த இடத்துல PO இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா P தனியாக இருக்கும், O தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா LHS தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் RHS தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டுத்துலேயும் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இருக்கிறது Pக்கு பக்கத்தில் 1 மட்டும்தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம இதை வந்து 1 எடுத்துப்போம். ஸோ இந்த 1 எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A கூட இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா 1A இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது இந்த இடத்துல P கிட்ட 1 வருது. ஸோ நீங்கள் PO4 ஓகே இந்த இடத்துல 4 இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. 4ன்றது Oக்கானது. ஸோ Pக்கு வந்து வெறும் 1 மட்டும்தான் இருக்குது. இந்த P எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா C கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நம்ம இடத்துல 1C நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Clக்கு வந்து 5A வருது. ஸோ அப்போ 5A இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது Cl இடத்துல 1T வருது. கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்சுக்கு எழுத போகிறோம். ஹெச்சுக்கு வந்து 2 அண்ட் தென் B வருது. ஸோ 2B இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H நம்மக்கிட்ட 2 இடத்துலையுமே நம்மக்கிட்ட இருக்குது. கரெக்டாக. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா H3 இருக்குது. ஸோ 3C கிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து 1D கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் 1Dன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் O வந்து இந்த இடத்துல 1B இருக்குது. ஸோ 1B இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல O வந்து எனக்கு 4 இருக்குது. 4C கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து 4Cன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க ஹையஸ்ட் நம்பரை நம்ம முதல்ல தேடணும். இதில் பார்க்கும்போது இதில் இருக்க ஹையஸ்ட் நம்பர் 5 தான். இப்போ 5 பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணணும்னா லெட் AB1ன்னு நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ எனக்கு A1 ஆச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5A இஸ் ஈக்குவல் டு 1D நான் எழுதியிருக்கேன்னா அப்போ நான் Aவை நான் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டேன்னா இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 1D இல்லைன்னா நம்ம Dன்னு கூட சொல்லலாம். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு Dயாக மாறிடும். கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 5 இஸ் ஈக்குவல் டு Dன்னு கிடச்சிருச்சு. நீங்கள் அப்படியே சைடில் என்ன பண்ணிக்கணும்னா ABC அண்ட் Dக்கான வேல்யூ நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. A எனக்கு ஏற்கனவே 1ன்னு தெரியும். இப்போ நான் வந்து Dயோட வேல்யூ நான் 5 நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து
என்ன எடுக்கலாம்னா இங்கே மேலே இருக்கிறது நீங்கள் இப்போ எடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஏ இந்த இடத்துல எனக்கு 1 எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ நான் 1A = 1C எடுக்கிறேன். அப்போது ஏ எனக்கு இந்த இடத்துல 1ன்னு தெரியும். 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 1Cன்னு சொல்லலாம், இல்லை Cன்னு கூட சொல்லலாம். அப்போ எனக்கு இந்த இடத்துல C = 1ன்னு எனக்கு தெரியுதா? அப்போ இந்த இடத்துல நான் C = 1ன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்மகிட்ட மீதி இருக்கிறது இந்த 2 மட்டும்தான். நீங்கள் அதில் ஈஸியஸ்டானதை ஃபஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 1B = 4C. இதில் நான் இப்போ B தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்கிட்ட C இந்த இடத்துல 1ன்னு இருக்கா? ஸோ அப்போனா B = 4 தட் இஸ் B = 4 நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ B எனக்கு இந்த இடத்துல 4ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மீதி இந்த ஈக்குவேஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது நம்ம எதுக்காக சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சாலே பட் ஸ்டில் நம்ம அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2B = 3C + 1D கரெக்டாக. ஸோ எனக்கு 2B, ஸோ 2B இந்த இடத்துல எனக்கு 4 இருக்குது. ஸோ நான் இடத்துல 4ன்னு எழுதிக்கிறேன். 3C எனக்கு இடத்துல 1 இருக்குது அண்ட் D. ஸோ D எனக்கு இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 × 2 எனக்கு 8 வரும். = 3 ப்ளஸ் வரும். ஸோ 3 + 5. ஸோ அப்போ 8 = 8. ஸோ அப்போ எனக்கு LHS வந்து =RHS. அப்போ வந்து ஹென்ஸ் வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ A எனக்கு வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 1 PCl5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு B வந்து எனக்கு 4ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 4H2O gives us C வந்து எனக்கு 1க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ 1H3PO4 ப்ளஸ் லாஸ்ட்டாக எனக்கு D கிடச்சிச்சு. ஸோ D இடத்துல நீங்கள் வந்து 5HClன்னு எழுதிடலாம். ஸோ நீங்கள் இதில் எழுதுனதுக்கப்புறமா ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் வந்து 1 மார்க் கேட்கும் போது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.